சாம் பி. செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீர்களா? உங்களை போல ஒரு பாக்கியவான்கள் இன்றைக்கு இருக்க முடியாது என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் உங்களிடத்தில் வந்து எங்கேயோ கிடந்த உங்களை ரட்சித்து மீட்டுக்கொண்டு உங்களை அன்பு கூர்ந்து தம்முடையவர்களாக்கி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தலை நிமிர்ந்து உட்காருங்கள், தலை நிமிர்ந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் அதிகமாக உங்களுக்கு செய்ய அவர் இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மறுபடியுமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை எடுத்து போதிக்கும்படியாக நம்மை உண்டாக்கின தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் நல்ல தேவன். 2000 ஆண்டுகள் முன்பதாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தினவர் நன்மை மாத்திரமே செய்கிறவர் என்பதை அறிவிக்கும்படியாகவே இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறோம். இந்த சத்தியத்தை பல விதத்திலே நாம் அறிவிக்க முடியும். குறிப்பாக பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பேச ஆரம்பித்தோம். ஏன் பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய எண்ணங்கள், நோக்கங்கள், சித்தம், அவருடைய குணம், அவர் நல்லவர் என்பது அதிலே மிகவும் அதிகமாய் நமக்கு விளங்குகிறது. நம்மை குறித்து அவர் என்ன எண்ணுகிறார், நம்மை குறித்த நோக்கங்கள் என்ன, நமக்கு எவ்வளவு நன்மை செய்ய விரும்புகிறார், நமக்கு எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை அவர் செய்து வைத்திருக்கிறார் என்பதை குறித்த காரியங்களை இந்த போதனைகளிலே நாம் காணப்போகிறோம். பொருளாதார செழிப்பை குறித்த இந்த போதனைகளை பல்வேறு பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். அதில் முதல் பகுதி என்னவென்றால், பொருளாதார செழிப்பு தேவனுடைய சித்தமும் இஷ்டமுமாக இருக்கிறது. நாம் பொருளாதாரத்தில் செழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் இஷ்டமுமாக இருக்கிறது. இதை குறித்து காண்பிப்பதற்காக சிருஷ்டிப்புக்கு நாம் சென்றோம். சிருஷ்டிப்பில் 2 காரியத்தை காண்பித்தேன். ஒன்று, எப்பேற்பட்ட ஏற்பாடுகளை மனிதனுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்தார். உலகத்தை உண்டாக்கின போது நிறைவுள்ள ஒரு பூமியை, குறைவே இல்லாத ஒரு இடத்தை, அருமையான ஒரு இடத்தை உண்டாக்கி அதிலே மனுஷனை வைத்தார் என்று பார்க்கிறோம். 2வது காரியம், அதை விட மேலான ஒரு காரியம், எந்த விதத்தில் மனுஷனை உண்டாக்கினார் என்று சொல்லும் போதே அவன் நிறைவுக்காக உண்டாக்கப்பட்டவன், செழிப்புக்காக உண்டாக்கப்பட்டவன் என்பது விளங்குகிறது. தேவன் சொல்லுகிறார், மனுஷனை என்னுடைய சாயலில் நான் உருவாக்கப் போகிறேன், ஏனென்றால் அவன் என்னை போல இருக்க வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். மனுஷனும் அப்படித்தான் இருக்க வேண்டும், என்னைப் போலவே அவன் இருக்க வேண்டும். ஆகவே அவனை என்னுடைய சாயலில், என்னுடைய ரூபத்திலே அவன் உண்டாக்குவேன் என்று சொல்லி அப்படி உண்டாக்கினார். ஏன்? மனுஷன் தேவனைப் போல எல்லாவற்றையும் ஆண்டு கொள்கிறவனாக இருக்க வேண்டும். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார். மனுஷனும் கீழாய் இராமல் மேலாக இருக்க வேண்டும், வாலாக இராமல் தலையாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே தான் அவனை உண்டாக்கின போது ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவனை உண்டாக்கினார். ஆண்டு கொள்ளக்கூடியவனாய் உண்டாக்கினார். ஆண்டு கொள்ள வேண்டும் என்று அவனை ஆசீர்வதித்தார் என்றெல்லாம் பார்த்தோம். அதன் பிறகு ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையை குறித்து பார்த்தோம். ஆதாம் பாவத்திலே விழுந்து இந்த உலகம் கெட்டு சீரழிந்த பிறகு, பாவமும் பிசாசும் இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசித்து மனித வாழ்க்கையை கெடுத்து சீரழித்து தரித்திரத்தையும் நோயையும் எல்லா தீமைகளையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த பிறகு, தேவன் நல்ல தேவனாக இருக்கிறபடினால், ஜனங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறவராக இருக்கிறபடினால், தன்னை வெளிப்படுத்தும்படியாய் ஒரு வழியை அவர் உண்டு பண்ணினார். அது என்னவென்றால், ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு மனுஷனை நேசித்து அவனை அன்பு கூர்ந்து அவனை ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்துவதன் மூலமாக அவனை வித்தியாசமான ஒரு மனுஷனாக இந்த உலகத்துக்கு முன்பாக காட்டுவதன் மூலமாக அவனை ஒரு காட்சி பொருளாக வைக்க முடியும். அவனை காண்கிறவர்கள் அவனுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை காண முடியும். அவனை காண்கிறவர்கள் கடவுளே காண முடியும். அதற்காக தான் ஆபிரகாம் என்னும் மனிதனை தெரிந்தெடுத்தார். நான் உங்களுக்கு சொன்னேன், ஆபிரகாம் ஏதோ ஜெபித்து அவன் உபவாசம் பண்ணிட்டு இல்லை ஆண்டவரை கண்டடைவதற்கு. அவன் ஏதோ ஒரு நல்ல மனுஷன் என்றோ அல்லது கடவுளை தேடிக்கொண்டிருந்தான் என்றோ அல்ல. கடவுள் அவனிடத்தில் வருகிறார், கிருபையாய் அவனை தெரிந்து கொள்கிறார், அவன் மீது அன்பு காட்டுகிறார், அவனை உயர்த்துகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனோடு கூட ஒரு உடன்படிக்கையே பண்ணுகிறார். ஒரு பிள்ளை இல்லாத மனுஷனத்தில் வந்து சொல்லுகிறார், அவன் ஒரு பிள்ளையை தான் கேட்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பிள்ளை இல்லை, வானத்து நட்சத்திரங்களை என்ன கொடுமா என்று பார் என்று சொல்லிவிட்டார். சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்கள் எப்படி, அப்படியே உன்னுடைய சந்ததியை நான் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அவனால் நம்ப முடியல, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. கடவுள் ஏன் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கணும்? அது அவருடைய இஷ்டம், அது அவருடைய நோக்கம், அதுதான் கடவுள். அப்படிப்பட்டவர் தான் இந்த ஜீவனுள்ள தேவன். பிறகு அவனத்தில் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார்,
இந்த தேசத்தையே உனக்கு நான் கொடுப்பேன் என்று, ஒரு தேசத்தை அவனுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அவனால் கொஞ்சம் கூட அதை ஜீரணிக்கவே முடியலன்னு நினைக்கிறேன். சொல்லுகிறான், இதெல்லாம் ஆகும்னு எப்படி நான் அறிவேன், நிச்சயமாக எப்படி நான் தெரிந்து கொள்கிறது அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒரு கிடாரியும் வெள்ளாட்டு கடாவையும் கொண்டு வா என்று சொல்லி அதன் ரத்தத்தை சிந்தி அதை கொன்று அதன் அடிப்படையில் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஏன் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை தேவன் மனுஷனோடு ஏற்படுத்தினார் என்பதை பார்த்தோம். ஏன் என்று சொன்னால், தேவன் சொல்லுகிறார், ஒரு ஜீவனை முன்னிட்டு சொல்லுகிறேன், உனக்கு நான் சொன்னதை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி, அப்படி ஒரு சாதாரண மனுஷனிடத்திலே பெரிய தேவன் வந்து தன்னை வெளிப்படுத்தி அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார். அந்த உடன்படிக்கை குறித்து 4 முக்கிய காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். 4 முக்கிய அம்சங்கள் இருக்கிறது அந்த உடன்படிக்கையிலே. அதை நான் இன்றைக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். உடன்படிக்கை என்றாலே அந்த 4 அம்சங்களும் இருக்க வேண்டும். அது என்னவென்றால், முதலாவது, தேவாதி தேவன் அவரே வந்து ஒரு இனிஷியேட்டராக இருக்கிறார். அவர் தான் அதை ஆரம்பிக்கிறார். உடன்படிக்கை மனுஷன் தேடலை, அவன் கேட்கலை. கடவுள் எங்கேன்னு கூட இவன் ஆபிரகாம் கேட்டது போல எங்கேயுமே இல்லை. கடவுளை தேடிக்கொண்டிருந்தான் என்று கூட வேதத்தில் சொல்லப்படவில்லை. அப்படி இருக்கும்போது தேவனே வந்து அவரே இனிஷியேட் பண்ணுகிறார், அவரே ஆரம்பிக்கிறார், அவரே வழியை வந்து தன்னை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் எங்கேயோ கடந்தான் பாருங்க, அவன் பாட்டுக்கு அவன் முற்பிதாக்கள் வாழ்ந்த வண்ணம் வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். அவனிடத்தில் வந்து சொல்லுகிறார், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கடவுள்னா யாருன்னே தெரியாது, திடீர்னு கடவுள் வர்றாரு பாருங்க ஒரு மனுஷன்ட்ட. சொல்கிறாரு, நீ வா, உன் இனத்தை வீட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வா. அது சொன்னால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இது ஏன் அவசியம்? இது ஏன் அவர் செய்கிறார்? அவன் கேட்கவே இல்லையே. அவன் அதை தேடிக்கிட்டு தானா? என்னை பெரிய ஜாதியாக்குன்னு சொன்னானா? எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டானா? என்னை பெருமைப்படுத்த வேணும் என்று அவன் நாடிக்கொண்டிருந்தானா? அவர் வந்து சொல்கிறார், அவர் வழியை வந்து சொல்கிறார். ஏனென்றால் அது அவருடைய இஷ்டம், அவருடைய விருப்பம். எல்லாம் மனு வர்க்கமே அப்படி தான் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம். ஆனால் மனு வர்க்கம் சீரழிந்து விட்டது, பாவம் உலகத்தில் பிரவேசித்து விட்டது. மனுமக்கள் தங்களுடைய உள்ளங்களை பிசாசுக்கும் பாவத்துக்கு திறந்து விட்டு விட்டார்கள். தேவனற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து கொண்டு கடவுள் ஏன் என்னை இப்படி விட்டுட்டாரு, இந்த கஷ்டம்லாம் ஏன் எனக்கு இருக்குது, இந்த வாழ்க்கை ஏன் இவ்வளவு பொல்லாத வாழ்க்கையாக இருக்குது, ரொம்ப துன்பம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்குது, கடவுள் இருக்காரா, எனக்கு என்ன செய்யாராக்கும், எனக்கு என்ன செய்வாராக்கும், அவர் நல்லவரா கெட்டவரான 1000 கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கடவுள் சொல்கிறாரு, நான் இந்த மனுஷன் மூலமாய் என்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனை காட்டிலும் அவனை மேன்மையாக வைக்க போகிறேன், அவனை பெருமைப்படுத்த போகிறேன், அவனை பெரிய ஜாதியாக்க போகிறேன், அவனை ஆசீர்வதிக்க போகிறேன். ஏனென்றால் நான் மனுமக்களை நேசிக்கிறபடினால் என்னை நான் வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறேன். அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுக்காக தான் இவனை ஆசீர்வதிக்கிறார். அது கர்த்தருடைய இஷ்டம். ஏனென்று சொன்னால், வெறும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய இஷ்டம் அல்ல, எல்லாரையுமே ஆசீர்வதிக்க வேணும். ஆனால் யாருமே கடவுளை பற்றி ஒரு நினைவில்லாமல் இருக்கிறார்கள். எப்படி அவர்களுக்கு அவரை பற்றி ஒரு நினைவையும் யோசனையும் உண்டு பண்ணுவது? ஒரு மனுஷனை உயர்த்தி ஆசீர்வதித்து அவனை பெரிய ஜாதியாக்கி அவனை பெருமைப்படுத்துவதன் மூலமாக தான் அப்படி செய்ய முடியும். அதனால தான் சொல்கிறார். இன்னும் சொல்கிறார் பாருங்கள், உன்னை ஆசீர்வதிக்குள்ள ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். இதெல்லாம் கேட்கிறவர்கள் சொல்லலாம், டூ மச். எதுக்கு ஒரு மனுஷனை போய் வலியை கூப்பிட்டு வந்தால் அவனுக்கு கடவுளையும் யாருன்னே தெரியாது, இவ்வளவெல்லாம் ஏன் சொல்லணும்? அதுதான் கர்த்தர். இப்படி தான் எல்லாரையும் நடத்த விரும்புகிறார். ஆபிரகாம் மட்டுமல்ல, எல்லாரையும் இப்படி தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது எப்படி காண்பிக்கிறது? ஒரு மனுஷனை பண்ணி காமிச்சாதான் மீதி பேரெல்லாம் அவரிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி அப்படி அவர் செய்கிறார். ஸோ முதலாவது அம்சம் வந்து தேவன் வந்து அதை ஆரம்பிக்கிறார். தேவனா இனிஷியேட் பண்ணுகிறார், தேவனா தேடி வருகிறார், தேவனா ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாம் ஒன்றும் எனக்கு ஒரு உடன்படிக்கை தேவைன்னு சொல்லலை. அப்போ வந்து இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை சொல்கிறீரே, எனக்கு இப்படியெல்லாம் செய்வேன்னு சொல்லிடுறீரே, ஒரு பிள்ளைய தான் கேட்டேன், நட்சத்திரம் போல சந்ததியை தர்றேன்றீரு, நான் நிலத்தையே கேட்கல, எனக்கு ஒரு தேசத்தை தர்றேன்றீரு. நம்பவே முடியல என்னால், எப்படி இதை நம்புறதுன்னு கேட்குறான். அவன் ஒன்றும் உடன்படிக்கையை கேட்கல. ஆனால் இவர் வந்து அவனை நம்ப வைக்கிறதுக்காக ரொம்ப தூரம் போகிறார். உடன்படிக்கையை செய்து என் ஜீவனை முன்னிட்டு சொல்லுகிறேன், அந்த செத்து கிடக்கிற அந்த ஆட்டுக்குட்டி வெள்ளாட்டுக்கடா இவர்களை வைத்து கொண்டு சொல்லுகிறார், என்னுடைய ஜீவனை முன்னிட்டு சொல்லுகிறேன், நான் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். இப்போ தேவன் எவ்வளோ தூரம் போகிறார் பாருங்க.
தன்னுடைய நோக்கங்களை, தன்னுடைய இஷ்டத்தை, தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தும்படியாக, மனுஷனிடத்தில் வரும்படியாக, மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக, மனுஷனை தன்னிடம் இழுக்கும்படியாக, மனுஷனை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் எவ்வளவு தூரம் போறார் என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இரண்டாவது அம்சம் இந்த உடன்படிக்கையில் என்னவென்றால், பெரியவராக இருக்கிற தேவன் அவ்வளவு பெரியவர் பாருங்க. அவருக்கு மனுஷனுடைய தயவு தேவையில்லை. அவர் ஒரு சாதாரண மனுஷனிடத்தில் போகிறார். த கிரேட்டர் கம்ஸ் டு த லெஸ்ஸர். ஒரு சாதாரண மனுஷன் சிறியவனிடத்தில் பெரியவர் வருகிறார். இந்த சிறியவனுடைய உதவி பெரியவருக்கு தேவையே இல்லை. சிறியவன் தான் பெரியவரை நாடி போகணும். ஆனால் சிறியவன் நாடினது போலவே தெரியல. ஆனால் பெரியவர், வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் மனுஷனத்தில் வர்றார் பாருங்க. மனுஷனத்தில் அவங்க ஒன்றுமே கேட்காமலே அவரே எல்லாவற்றையும் செய்கிறார். அவனோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்கிறார். இந்த பெரியவர் சிறியவனிடத்திலே வருகிற ஒரு காரியம் மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். இதுதான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. மூன்றாவது, பெரியவர் சிறியவனிடத்தில் வந்தார்னு மட்டும் இல்லை, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்று சொல்லி தான் அந்த காலத்திலே மக்கள் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அந்த காரியம் இந்த உடன்படிக்கையிலேயும் நிச்சயமாக இருக்கிறது. கர்த்தர் பெரியவர், சர்வ வல்லமுள்ள தேவன், அவரிடத்தில் குறைவே கிடையாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர், பூமியும் அது நிறைவும் அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. அப்பேற்பட்ட தேவன் என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்கிற அடிப்படையிலே நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆபிரகாமிடத்தில் கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அவரை தான் எல்லாம் விட்டு வான்னு சொல்லிட்டாரு. இவனிடத்தில் கலெக்ட் பண்ணுறதுக்காக கடவுள் கொண்டு வரல, இவனிடத்தில் காசு கேட்கறதுக்காக கடவுள் கொண்டு வரல, எனக்கு கொஞ்சம் உதவி செய்ப்பான்னு கேட்கறதுக்காக கடவுள் கொண்டு வரல. இவனுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதுதான் இந்த உடன்படிக்கையின் மேன்மை பாருங்க. தி பெனிஃபிஷியரி ஆபிரகாம். ஆபிரகாம் முற்றிலும் இதில் அவனுக்கு தான் லாபம். கர்த்தருக்கு இதில் எந்த லாபம் கிடையாது. முற்றிலும் ஆபிரகாமுக்கு தான் லாபம். உடன்படிக்கை என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையதுன்னு ரெண்டு மனுஷர்கள் பண்ணி கொள்ளும்போது அப்படி சொல்லலாம். ஆனால் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உடன்படிக்கை என்பது, என்னிடத்தில் என்ன இருக்குது, நான் வெறுங்கையோடு வர்றேன், அவர் தன்னுடையதெல்லாம் எனக்கு சொந்தமாக்குகிறார். இது இந்த உடன்படிக்கையின் மூணாவது அம்சம். இதை நான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆகவே இந்த 4 அம்சங்களை நாம் மனதில் வைக்க வேண்டும். 4வது அம்சம் என்ன? இந்த உடன்படிக்கை ஜீவனை கொண்டு செய்யப்பட்ட உடன்படிக்கையாக இருக்கிறபடினாலே, புனிதமான ஒரு உடன்படிக்கையாக, மேன்மையான ஒரு உடன்படிக்கையாக, வாக்கு மாறாத உத்தமமான தேவன் செய்த ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறபடினாலே, அது மாறாத உடன்படிக்கையாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அந்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. அதன் நிமித்தமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுறோம். என்ன சூழ்நிலை, உலகமே தரித்திரத்தில் இருந்தாலும் இந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக, உடன்படிக்கையின் மனுஷனை கர்த்தர் அவனுடைய தேவைகளை சந்திக்கிறார், அவனோடு கூட இருக்கிறார், அவனுக்கு ஒத்தாசை பண்ணுகிறார், அவனுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். என்ன மாறினாலும் இது மாறுறதில்லை. ஏனென்றால் இது கடவுள் பண்ண உடன்படிக்கை. கடவுள் யார்? இன்னைக்கு ஒன்று சொல்லி நாளைக்கு ஒன்று சொல்கிறவர் இல்லை. வாக்கு மாறாதவர். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொல்லி இருக்கிறது. அவருடைய வார்த்தையை விட்டுட்டார். அவருடைய வார்த்தையை கொண்டு செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையை செய்திருக்கிறார். புதிய உடன்படிக்கை குறித்து பிறகு பேச போகிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி, அவரை கர்வாரி சிலுவையில் மரிக்க செய்து, வெறும் ஆட்டுக்கடாக வெட்டி அல்ல, வெள்ளாட்டுக்கடாக வெட்டி அல்ல, தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து மரிக்க செய்து, அவருடைய இரத்தத்தை சிந்தி, அதன் அடிப்படையிலே தேவன் மனுவர்க்கத்தோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாராம். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அதை குறித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8:32 சொல்லுகிறார், தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்புவித்த அவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாய் அருளாதிருப்பது எப்படி சொல்கிறாரு. இந்த உடன்படிக்கையினுடைய நேச்சர், தன்மை அப்படிப்பட்டது. சொந்த குமாரனையே கொடுத்து உடன்படிக்கை பண்ணியிருக்கார். சும்மா இல்லை, இது ஒரு புனிதமான ஒரு உடன்படிக்கை. அப்படி செய்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று அங்கே சொல்லுகிறார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவர். வார்த்தை மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறார். அவர் இரத்தத்தை சிந்திருக்கிறார், மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அதை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அந்த புனிதமான உடன்படிக்கை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாய் நம்மை அவர் தம் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீர்களா? உங்களை போல ஒரு பாக்கியவான்கள் இன்றைக்கு இருக்க முடியாது என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் உங்களிடத்தில் வந்து எங்கேயோ கிடந்த உங்களை ரட்சித்து மீட்டுக்கொண்டு உங்களை அன்பு கூர்ந்து தம்முடையவர்களாக்கி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தலை நிமிர்ந்து உட்காருங்கள், தலை நிமிர்ந்து வாழுங்கள்.
கர்த்தர் உங்களுக்காக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் அதிகமாக உங்களுக்கு செய்ய அவர் இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த காரியங்களின் அடிப்படையிலே, இந்த 4 அம்சங்களின் அடிப்படையிலே ஆபிரகாமின் சரித்திரத்தை எடுத்து வைத்துக்கொண்டு சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தேன். எங்கேயோ கடந்தவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவனுக்கு உயர்ந்த வாக்குத்தத்தங்களை தர்றார். ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், இப்படியெல்லாம் சொல்லுகிறார். சொன்ன உடனே அவன் புறப்பட்டு போகிறான் என்று வாசிக்கிறோம். 4ஆம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் 75 வயதானவனாக இருந்தான். அப்பொழுது புறப்பட்டு போகிறான். 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் எப்படி அவரெல்லாம் புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். பிறகு கர்த்தர் அவனுக்கு தரிசனமானாராம். 7ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்றார். அவன் என்ன கேட்டானா? திடீர்னு பாருங்க, கர்த்தர் அவனை எங்கேயோ இருந்தவனை கூட்டிகிட்டு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்லாம் சொன்னது மட்டும் இல்லாமல் திடீர்னு அவனுக்கு தரிசனமாகி நான் உனக்கு இந்த தேசத்தையே கொடுக்க போகிறேன்னு கானான் தேசத்தை பற்றி அவனுக்கு சொல்லுகிறார். சொல்லி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பூகம்பம், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை எழுகிறது. கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அப்படி ஆக்கும் அப்படி ஆக்குன்னு சொல்கிறாரு. தேசத்தையே கொடுப்பேங்கிறார். ஆனால் அந்த கானான் தேசத்தில் பெரிய பஞ்சம் பாருங்கள். பஞ்சம் உண்டான போது அது கொடிய பஞ்சமாக இருந்ததாம். 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் கொடியதாக இருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான் என்று வாசிக்கிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டோரி பாருங்கள். பஞ்சம் பெரிய கொடிய பஞ்சம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னென்னா அவ்வளோ வான உயரத்துக்கு இருக்குது. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன்னு. கடைசியில் பார்த்தா பஞ்சம் தேசத்தில். என்னடா அது பஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லி அவன் பார்க்குறான். சரி, எகிப்து தேசத்துக்கு போவோம். இன்னும் அவன் கர்த்தரை ருசி பார்க்கல பாருங்கள். கர்த்தர் சொல்லியிருக்காரு, நடக்கணுமே வாழ்க்கையில். நன்றாக கவனிங்க. ஏனென்றால் ஆபிரகாமோடு இடைப்பட்ட தேவன் நம்மோடு அப்படி தான் இடைப்படுகிறார். சொல்லியிருக்காரு, நடக்கணுமே. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் வித்தியாசமானதாக இருக்கலாம். ஆபிரகாமுக்கு சொன்னார் ஆசீர்வதிப்பேன்னு. கடைசியில் பார்த்தா பஞ்சமாக இருக்குது. அவன் எகிப்துக்கு போகிறான். தன்னால் முடிஞ்சது என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லி கிளம்புறான். அவன் எகிப்துக்கு சமீபமாக வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். என்ன கதை பாருங்க. அங்கே வர்றான், சொல்லுகிறான், அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கிற. இந்த நாட்டு ஆட்கள் பார்த்தாங்கன்னா, இந்த ராஜா குறிப்பாக பார்த்தாருன்னா உன்னை எடுத்துக்கொண்டு என்ன கொண்டு போட்டுருவார். புருஷன் தெரிஞ்சா உன்னை சொந்தமாக்கி கொள்வார். ஆகவே நான் உன்னுடைய சகோதரன்னு சொல்லி வை எல்லாருக்கும், அதனால் பிழைச்சிக்குவேன் நானும் என்று சொல்லி இப்படி திட்டம் போட்டுட்டு வர்றான். ஆபிரகாம் எகிப்தில் வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். பார்வோன்றெல்லாம் கூட்டுவா அந்த பெண்ணை. அந்த காலத்தில் ராஜா வந்து அழகாக இருந்தால் தனக்கு சொந்தமாக்கிக்க வேண்டியது, அவ்வளோதான். அது யாராக இருந்தால் என்ன, புருஷாக இருந்தால் கொண்டு போட்டுற வேண்டியது. இப்படி ஒரு காட்டு மிராண்டித்தனமான உலகமாக இருந்தது. அப்போ கொண்டு போயிட்டார்கள். கொண்டு போனால் அங்கே அவருடைய வீட்டில் வாதம் ஆரம்பிக்குது. பார்வோனுடைய வீட்டிலே வாதைகள் ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவனுடைய மனைவியை பாதுகாக்கிற வேலை கர்த்தர் இருக்கார். ஏன் பாதுகாக்கிறார்? உடன்படிக்கையின் தேவன். அவனை நேசிக்கிறார். இவன் வந்து மற்றவர்களை போல இல்லை, இவனோட ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது ஒரு தருணம். நான் சொல்கிறேன், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அப்படி தான் நீங்கள் பார்க்க வேணும். பிரச்சனை எல்லாம் வந்து நம்ம மூழ்கடிக்கிறதுக்காக வர்றதில்லை, நம்ம நாசமாக்குறதுக்காக வர்றதில்லை. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நன்மை செய்கிற தேவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை என்னுடைய பிரச்சனைகள் வந்து நிரூபிக்க போகிறது. அப்படி தான் பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். நாம் பிரச்சனைகளை கர்த்தர் அனுப்பலை. பிரச்சனைகள் இந்த உலகத்தில் ஏற்கனவே இருக்குது. அந்த பிரச்சனைகள் நமக்கு உண்டாகும் போது கர்த்தர் காண்பிக்கிறார், நானும் உன்னோடு இருக்கிறேன், என்னுடைய உடன்படிக்கையை நான் உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்கிறார். பார்வோனையும் அவனுடைய வீட்டாரையும் வாதைகள் வந்து வாதிக்கிறது. அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாய் கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலே இன்னொரு காரியம் நடந்தது. அதை 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த பார்வோன் இவளை கொண்டு போய் அரண்மனையில் சேர்த்த போது அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான்.
அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழி கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது என்று எழுதியிருக்குது. எல்லாம் கிடைச்ச பிறகு தான் வாத வீட்டில் என்ன வாதன்னு பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தப்பான வேலையை செய்கிறது, அவனுடைய மனைவி ரிட்டர்ன் பண்ணுத உடனேங்கிறாரு. உடனே அவன் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறான், வந்து அவன் மனைவி நீ கூட்டிகிட்டு போப்பா என்று சொல்லி அவனை கேட்டுக்கொள்கிறான். 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். என்ன அருமையான காரியம் பாருங்க. அவனை கூப்பிடுறாங்க, ராஜா உன்னை போக சொல்கிறாருப்பா. அப்போ எப்படி இந்த ராஜா எனக்கு கொடுத்த ஆடு மாடுகள் கழுதைகள் வேலைக்காரர் வேலைக்காரிகள் எல்லாம் என்ன ஆகுறது? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ, ஒன்றும் வேணாம், நீ போய் சேர்ந்தா போதும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்து ஒத்தாசை பண்ணி பஞ்ச காலத்திலே அவன் இருந்த தேசத்தில் எல்லாம் சாகிற அளவுக்கு கொடிய பஞ்சம், பசி பட்டினியில் வாழுகிறார்கள். ஆனால் கர்த்தர் இவன் போன இடத்துல சாப்பாட்டுக்கு பிழைக்கலாம் என்று போன இடத்துல அவனை ஒரு பெரிய ராஜாவை போல வைக்கிறார். இவன் நிமித்தமாக ராஜா வீடே அங்கே கலங்குகிறது. அவனுக்கு எல்லாம் அங்கேருந்து கிடைக்கிறது. அவன் வெளியே வரும்போது எப்படி வந்தான்னு வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரத்திலே. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க அருமையானவர்களே. கர்த்தர் ஒரு மனுஷனை எடுத்தார். இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்கேயோ இருந்து கூப்பிட்டு வந்தார், அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் அதுன்னு சொன்னார். சொன்ன கடைசியில் வாழ்க்கையில் எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது, பஞ்சம். இவன் நினச்சான் என்ன இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லியிருக்காரு என்னை குறித்து, ஆனால் பஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு பார்த்தான். கடைசியில் அந்த பஞ்சத்தின் மத்தியில் கர்த்தர் தன்னுடைய அன்பை நிரூபித்து காண்பிக்கிறார், தன்னுடைய கிருபையின் தயவான் காண்பிக்கிறார், தன்னுடைய அற்புதத்தை அதிசயத்தை அவன் காண்பிக்கிறார். ஆனால் பஞ்ச நேரத்தில் எல்லாம் செத்து கொண்டிருக்கிற வேளையில் அவன் ஒரு தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே அவன் எதிர்பாராத விதத்தில் காரியங்களை அவனுக்கு வாய்க்க பண்ணி எல்லாத்தையும் அவனுக்கு சாதகமாக்கி அவன் அந்த தேசத்திலேருந்து கிளம்பி வெளியே வரும்போது பெரும் பணக்காரனாக என்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. அவன் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். போனது பஞ்சத்தில், திரும்பி வர்றது சீமானாய் வருகிறான். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாமுடனே வந்து லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. எப்பேற்பட்ட வார்த்தைகள் பாருங்கள் அருமையானவர்களே. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அற்புதம் செய்கிறாரா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரா? நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பஞ்சமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை, எனக்கு என்னுடைய கஷ்டத்தின் மத்தியில் நான் என்ன தான் நினைக்கிறது, கடவுள் ஒருவர் இருக்கிறாரா, என்னை காண்கிறாரா என்று சொல்லலாம். விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. கல்வாரி சிலுவையின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை, புனிதமான உடன்படிக்கை, மாறாத உடன்படிக்கை. வாக்குத்தத்தங்கள் வேத புஸ்தகம் நிறைய இருக்கிறது. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், இது உங்களுடைய வாக்குத்தத்தங்கள், அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். இவைகளை பிடித்து கொள்ளுங்கள், இவைகள் மேலே கவனமாக இருங்கள், கண்களை இவைகள் மேலே வையுங்கள், பயத்தை அகற்றுங்கள், சந்தேகத்தை அகற்றுங்கள், கேள்விகளை நிறுத்துங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூட உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன விருப்பம், என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அது தேவனிடத்தில் தெரியப்படுத்துவீர்களாம். கவலைப்பட சொல்லலை வேதம், கண்ணீர் விட்டு அழச் சொல்லலை வேதம். உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் உங்களுடைய மனதை வருத்தி கொள்ள சொல்லவில்லை வேதம். வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தை ஏறிடுங்கள். அதுதான் கிறிஸ்தவன். ஒரு கிறிஸ்தவன் என்றால் என்ன, அவனுக்கு தெரியும் எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, மாறாத உடன்படிக்கை, தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை. நான் ஒன்றும் அதை கேட்கல. நான் யார்? நான் பாருங்கள், ஒரு சாதாரண என்னுடைய மூதாதையர் ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து வந்தவர்கள், எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து வந்தவர்கள். நாங்கள் கேட்டோமா? நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு இப்படியெல்லாம் செய்யணும்னு தேடணுமா, நாடணுமா, போனோமா, வந்தோமா? ஒன்றும் கிடையாது. கர்த்தர் எங்கேருந்தோ பிடிக்கிறார். உங்களையும் அப்படி தான். நீங்கள் யார்? எங்கேயோ இருந்தீங்க, யாரோவா இருந்தீங்க, உங்களை யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிங்க. கர்த்தர் உங்களை ரட்சித்தார், பிடித்தார், கொண்டு வந்தார், தமக்கு சொந்தமாக்கினார். இன்றைக்கு நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய வெற்றி கர்த்தருக்கு மிகவும் முக்கியம். அது அவருடைய இஷ்டமாக இருக்கிறது, அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால்
ஜாதி ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஏன் அவர் உயர்த்தணும் உங்களை? ஏன் உங்களுடைய வெற்றி அவர் அவ்வளவு அதிகமாக வாஞ்சிக்கிறார்? உங்களுடைய வெற்றி அவ்வளவு ஏன் முக்கியமாக இருக்கிறது? அவ்வளவு ஏன் முக்கியம்னா, அவருடைய ரெப்யூட்டேஷன், அவருடைய புகழ்ச்சிக்கு அங்கு கேடு உண்டாயிடும். நீங்கள் நன்றாக இல்லை என்றால் கர்த்தருடைய நாமம் என்ன ஆகிறது? நீங்கள் நன்றாக இல்லை என்றால் அவருடைய புகழ் என்ன ஆகிறது? அவருடைய நாமத்தை அறிவிக்கிற மக்கள் நீங்கள், அவருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற மக்கள் நீங்கள், அவருடைய பெயர் சொல்லி அழைக்கப்படுகிற மக்கள் நீங்கள். நீங்கள் நன்றாக இருக்கும்போது அது அவருக்கு மேன்மையும் மகிமையும் கொண்டு வருகிறது. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நன்றாக இருப்பது, நாம் வாழ்ந்திருப்பது கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் செழிப்பை நாடுகிறதை காட்டிலும் விரும்புகிறதை காட்டிலும் அவர் அதை நாடிக்கொண்டிருக்கிறார். அதை நினைக்கும் போது, அதை புரிந்து கொள்ளும் போது, இது உங்களுக்கு வெளிப்பாட்டாக வரும்போது எல்லா பயங்களும் சந்தேகங்களும் நீங்கி போய் விடுகிறது. நான் அதை மெய்யாகவே நம்புகிறேன். நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறதை காட்டிலும் என்னுடைய தேவன் அதிகமாய் விரும்புகிறார். அதை அதிகமாய் தன்னுடைய நோக்கமாய் அவர் வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆகவே தான் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட வேண்டியதில்லை, எந்த சூழ்நிலையிலும் பதற வேண்டியதில்லை. பஞ்சங்கள் வரலாம், யுத்தங்கள் வரலாம், எல்லா விதமான சூழ்நிலைகள் உருவாகலாம். ஆனால் வாக்கு மாறாத தேவன் ஒருவர் இருக்கிறார், உடன்படிக்கையின் தேவன் இருக்கிறார். அவர் உடன்படிக்கையை நிரூபித்து காண்பிப்பார். அவர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிரூபித்து அவர் காண்பிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தரை நம்புங்கள். ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று. நீங்கள் பாக்கியவானா? கர்த்தரை நம்பி இருக்கிறீர்களா? இயேசுவின் பேரில் உங்கள் விசுவாசத்தை வைத்திருக்கிறீர்களா? உள்ளத்தை அவருக்கு திறந்திருக்கிறீர்களா? அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் பாக்கியவான். இந்த வார்த்தைகளை தியானியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளங்களிலே தைரியத்தையும் விசுவாசத்தையும் வார்த்தையின் மூலமாக உண்டாக்குவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.